ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த மைன்கிராஃப்டில் இந்த வீடை பார்த்திங்கன்னா அழகழகாக கட்டி வைப்பாங்கள்ல, அந்த வீடெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வீடு தான் நம்ம வீட்டில் அந்த வில்லேஜஸ்லாம் கட்டி வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அந்த வில்லேஜஸ் வீடு தான் நம்ம எடுத்து அப்படியே காப்பி பண்ண போகிறோம். யாராச்சுக்கு மைன்கிராஃப்ட் பிடிக்கும்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்குள்ள அதில் ஒரே ஒரு வீடு மட்டும் நான் செலக்ட் பண்ணி நான் வீடு கட்ட போகிறேன். ஆல்ரெடி நான் பாதி இது முடிச்சிட்டேன். ஒரு காட்டுனால தான் நான் மீதி இது வச்சுருக்கேன். இதோ இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதோ இது என்னடா கேவலமாக இருக்குன்னு கேட்டிங்களா? இல்லைங்க, இனிமேதாங்க ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் இங்கே போட்டு வச்சுக்கிறேன். இது அப்படியே டிரான்ஸ்பரண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே இருந்தீங்க கத்தியும் அதுக்கப்புறம் இந்த டர்ட் மட்டும் இருக்கட்டும். இது அப்படியே இந்த ஆல்ரெடி கெட்டி வச்சுருக்கிற மாதிரி இந்த மாதிரி தான், அந்த பக்கத்தில் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் கெட்டியே வச்சுருக்காங்க. இது அப்படியே பின்னாடி வந்து சுற்றிட்டேன். இதே மாதிரி இந்த சைடும் பண்ணிடலாம். இந்த சைடில் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்துச்சு. இங்கே ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பண்ணை வச்சுருக்கோம். பண்ணியாக இருக்கும். இந்த 2 பண்ணி இருக்கும். அந்த 2 பண்ணியும் எடுத்துகிட்டு நான் வந்து கோழி பண்ணை வச்சுட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு பார்த்திங்கன்னா கோழி பிடிக்கும், அதனால தான் நான் கோழி பண்ணை வச்சுருக்கேன். உங்களுக்கு யாராச்சுக்கு கோழி பண்ண தெரியுமா? பிடிக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானும் ஹாலில் கொடுத்து வச்சுருக்கோங்க. அண்டு இன்னும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொன்று ஒரு லேயர் வைக்கலான்னு இருந்துச்சு. ஏன்னா இந்த லேயர் வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் வீடு பெருசாக இருக்கணும்னு இருந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இன்னொன்று லேயரும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நம்ம வீடு பார்த்திங்கன்னா பெருசாக பண்ண போகிறோம். அதனால தான் இது நிறைய வைக்கணும். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த நான் இப்போ ரீசெண்டாக தான் மைன்கிராஃப்டே விளையாட பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. முக்கியமாக நான் முன்னாடி வந்து கிராஃப்ட் பிளாக் தான் ஒரு சும்மா ட்ரை மாதிரி, அதில் இந்த மாதிரிலாம் இருக்காது, நைட்டே ஆகாது, ஃபுல்லாக காலையில் தான் இருக்கும். இந்த மாதிரி தான் வச்சு பழகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இது என்னடானா புதுசாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்தா அட்டகாசமாக இருக்குங்க. உங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க கேம் எல்லாம். சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், காசுலாம் ஒன்றுமே இல்லை. சரி, அப்படியே நம்ம பேசிட்டு பார்த்திங்கன்னா பாதி இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற டர்ட்லாம் எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து 65 மேலே இருக்கணும். நம்ம ஃபுல்லாக வந்து டர்ட் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோத்துக்கு பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளோத்துக்கு எடுத்துட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா நைட்டே ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜாம்பி மோடில் வைக்கலை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களாம் இந்த க்ரீப்பர் மாதிரி அந்த எலும்பு கூட மண்டையெல்லாம் வருவான், அந்த மாதிரி நீங்கள் மோடு வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து போட்டு தள்ளிடுவோம் உங்களை. நம்மக்கிட்ட ஹார்ட் பார்த்திங்கன்னா ஒன்லி 10, 11 அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக விளாடணும். நானே நிறைய வாட்டி வந்து அவுட் ஆகிருக்கேன். அது வந்து நான் நார்மல் மோடில் வச்சுருப்பேன், நார்மல் ஹார்டு. இப்போ வந்து நான் ப்ளேஸ் ஃபுல்லில் வச்சுருக்கேன். அதனால வந்து எனக்கு ஒன்றுமே ஆகலை. எந்த சாமியும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் வச்சுருக்கேன். இப்போ நான் வீடு கட்ட ஆரம்பிச்சிடுறேன். எல்லா இடத்துலையும் கவர் பண்ணணும். இதே மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஒன்று கூட மிச்சம் வைக்கக்கூடாது, ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இந்த சைடில் கவர் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடை
இப்போ இந்த சைடு இப்போ இந்த இடத்துல கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இதில் கேப்பே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபுல்லாக டர்ட்டு வச்சு நான் வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி கோழி பண்ண வைக்கணும்னா அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நான் கோழி பண்ணை வச்சுட்டு தான் வந்து வீடு கட்ட ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து நிறைய கோழி வீட்டுக்கு முன்னாடி வந்துகிட்டே இருந்துச்சு. என் கண்ணை வந்து க்ளோஸே பண்ண முடியல. எனக்கு வேற கோழினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன்ல, அதனால வந்து நான் வந்து கோழி பண்ண வச்சிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலையும் நான் வச்சுக்கிறேன், அப்போ தான் வந்து அழகாக இருக்கும். என்னால் எனக்கு அவ்வளோவா தெரியாது. மைண்ட் கிராஃப்ட்னால சுத்தம் வேஸ்ட்டுலாம் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் என் தம்பி சொன்னான், அந்த மைண்ட் கிராஃப்டை விளையாடிப்பார், அப்போ அந்த அருமையை தெரியும். ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் பார்த்தியா, அந்த மாதிரி சொன்னான். அதனால் வந்து நான் வந்து மைண்ட் கிராஃப்டை சும்மா தான் விளையாடி பார்ப்போமே, ஒரு நாள் விளையாடினேன். அப்படி நான் நார்மல் மோடில் வச்சுருந்தேன் ட்ரை பண்ணுறதுக்காக, அப்படியே செத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து என் தம்பி சொன்னான், நீ நார்மல் மோடில் வைக்காத, பிளேஸ்ஃபுல் மோடில் வை, அப்போ தான் உனக்கு கரெக்டாக இருக்கும், நீ இப்போ தானே வந்திருக்க அப்படின்னு சொன்னான். அதனால வச்சு பார்த்தேன் பாருங்க, அவ்வளோ ஒரு வண்டர்ஃபுல்லுங்க. நீங்களும் இந்த மாதிரி விளையாடி பாருங்க, செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் டேஸ்ட்ஃபுல் இல்லை, அதனால தரமாக இருக்கும். இப்போ நானும் வந்து இந்த மாதிரி கட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இருங்க நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு இது இருக்குல்ல, இது நான் எடுத்துகிட்டு காமிச்சிடுறேன். இதே மாதிரி தான் இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கிறா, அவளும் சொல்கிறா என்கிட்ட, இந்த மாதிரி வீடியோ இருக்கா, அப்போ நானும் ட்ரை பண்ணி பார்க்கட்டா, இது நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், பார்த்துட்டு உனக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. நான் அப்படி அவள் சொல்லிட்டதுக்கப்புறம் நான் வந்து இந்த ரிவ்யூ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இது அப்படியே கலெக்ட் பண்ணிடுறேன். கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரமாக தான் இருக்குது, அதனால வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ எடுக்கும்போது இந்த கோபால் ஸ்டோனுன்னு ஒரு ஸ்டோன் இருந்துச்சு. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இதெல்லாம் கீழே இறக்கி வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கோபால் ஸ்டோனுன்னு ஒரு ஸ்டோன் இருந்துச்சு, அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங். ஏன்னா அதுதான் ரொம்ப நாள் நான் தேடிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், இந்த கோபால் ஸ்டோனு. ஏன்னா இந்த கோபால் ஸ்டோன் வச்சு இந்த கிச்சன் மேக் பண்ணுறாங்க, அழகாக கிச்சன் மேக் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து கிச்சனை பார்த்தீங்கன்னா வில்லேஜர்கள்கிட்ட இருந்து தான் நான் எடுத்துகிட்டு வருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நம்மளே செஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கிச்சன் வச்சோன்னா, இப்போ என்ன சொல்கிறது, அது அதுக்கப்புறம் உடச்சோன்னா நம்ம இனிமேல் அடுத்த கிச்சன் தான் மேக் பண்ண முடியும். அதனால் என்ன திரும்ப பண்ண போகிறோம், ஒரு இடத்துலையே கிச்சன் வச்சிட போகிறேன். என்னடான்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே எவ்வளோ ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன், இவ்வளோ இது நான் வச்சுருக்கேங்க. சரி, இந்த கார்னரில் வச்சிடலாம். ஓகே, கார்னரில் வைக்க போகிறேன். வச்சிட்டேங்க. இனிமேல் நம்மளால் எடுக்க முடியாது, எடுத்தாலும் அது உடஞ்சிரும். ஓகே, ஒரு சைடில் உள்ளதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போது இந்த 4 இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் அப்படியே வச்சிடுறேன். இந்த இடத்துல வச்சிட்டோன்னா அப்படியே இந்த இடத்துல கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வச்சிடுறேன். டோரு இதெல்லாம் வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி வச்சுருக்கேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டு, இந்த பொட்டேட்டோலாம் இந்த இடத்துல வைக்க மாட்டேன். பெட்டு, இந்த பெட்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் இங்கே வச்சுக்கிறேன்.
அதுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம், ஃபுட்டு, அதுக்கப்புறமா இந்த வார்லாம் நடக்கும்ல, அந்த இது இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறேன், சண்டை போடுற இதுக்கெலாம். ஓகே, இப்போ பாதி இது வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் வைக்கணும். இந்த ஒன்றே ஒன்று தூக்கி வச்சிட்டோன்னா அவ்வளோதாங்க. இப்போ நான் வச்சிட்டேன். இப்போ இந்த கோல்டன் கலர் அழகாக இருந்துச்சு பெட்டு, அப்படியே அழகாக நான் தூக்கிட்டு வந்துட்டேன். செம்மையாக அழகாக இருக்குங்க, இது லுக்காக இருக்குது. அது பக்கத்துலேயே இந்த இது மாதிரி வச்சிடலாம். இது அழகாக இருந்துச்சுனால இதுவும் தூக்கிட்டு வந்துட்டேன். கார்னர் இந்த ஒன்று மட்டும் இதை அப்படியே தூக்கி இங்கே வச்சிடலாம். இன்னொன்று ஒரு இது மட்டும் பார்த்தேன், இந்த ஒன்று மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வச்சுட்டு இது அப்படியே பார்த்தீங்கன்னா இது உள்ளே வச்சுட்டேன். இந்த லைட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, லைட்டு ஃபியூ லைட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இந்த லைட்டு வச்சுட்டேன். மேலே கொஞ்சம் லைட்டு, இந்த மாதிரி லைட்டு மட்டும் கொஞ்சம் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தூக்கி வச்சுட்டேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து இந்த கிச்சன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கிச்சன் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துட்டு இது இந்த கோழி இருக்குது பார்த்தீங்கன்னா, கோழி நம்மளும் அப்படியே சாப்பிடக்கூடாது. இதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணையே மறந்துட்டேங்க. என்னன்னா உட் எடுக்கணுங்க. உட் எடுக்கலைன்னா நம்ம பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது, சமைக்க முடியாது. இந்த அடுப்பு கறிலாம் போடுவாங்கல்ல, இந்த கோல் பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம். உட்டு வச்சு எரிப்பாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சில இடத்துக்குலாம் எரிப்பாங்க. அந்த காட்டு வாசிங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்க எரிப்பாங்க. அதனால தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கிறேன். இது நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன், இதனால நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இது பார்த்திங்கன்னா நான் ஜன்னல் போடணும். ஜன்னல் மட்டும் போட்டு, ஏன்னா டோர் மட்டும் போட்டானா சரி இருக்காதுல்ல. இது மேலே ஒரு ஜன்னல் போட்டுக்கிறேன். ஓகே, மேலே ஒரு ஜன்னல், இந்த சைடில் எப்பயுமே பார்க்குறதுக்கு ஒரு ஜன்னல் போட்டுக்கிறேன். லைட்டை வேறு மாற்றிடலாம். நம்ம கோழியும் ரசிச்சுக்கலாம், அப்படியே இதுவும் பார்த்துக்கலாம். சரி, நான் குக் பண்ணி காட்டுறேன். இப்போது இந்த கீழே விறகு வச்சுட்டு இப்போ குக் பண்ணலாம் பாருங்கள். இந்த மாதிரி குக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு சிக்கன் மேக் பண்ணியாச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ அப்படியே வச்சுட்டு இந்த மீட்டு வச்சிடலாம். முட்டை பண்ண முடியுமான்னு தெரில எனக்கு. முட்டை பண்ணுன்னா நான் சொல்கிறேன். முட்டையை நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ ட்ரை பண்ணி காட்டுறேன். முட்டை அவியுமான்னு இல்லைன்னு தெரியல எனக்கு கண்டிப்பாக. முட்டை அவியாதுங்க. சரி, இந்த இது மாடோட மீட் ரொம்ப நேரமாக ஆகுதுங்க பண்ணுறேன். அதனால் நம்ம ஒரு சில மட்டும் எடுத்து வச்சுப்போம், மற்றதெல்லாம் அப்படி இந்த சைடில். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிட்றீங்கன்னு கேட்பீங்க. குக் பண்ணி சாப்பிட்டு டக்குன்னு நம்மளுக்கு ஏறும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி குக் பண்ணாமல் சாப்பிட்டீங்கன்னா அது ஹெல்த் ஏறாது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் முட்டையும் சாப்பிட்டு காட்டுறேன். கோழி முட்டையும் சாப்பிட்லாம். இப்போ டக்குன்னு சாப்பிட்டேன். இப்போ பன்னிக்கறி எல்லாம் நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டு எச்சு ஊறுது. சரி, மிச்சம் இருக்கிற டர்ட்டு, இந்த கல் எல்லாமே பொறுக்கி உள்ள வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அழகாக இருந்துச்சு. அப்படியே கையோட தூக்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். அது இந்த இடத்துல அழகாக வச்சிடலாம். இது பக்கத்துலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இதையும் இறக்கிட்டேன். இது இந்த இடத்துல வச்சிடலாம். இதெல்லாம் வைக்க தேவையில்லை, இது வேஸ்ட் ஆகுறதுனால நான் இதை வைக்கல. இது அப்படியே இந்த கீழே வச்சுட்டேன். இதை தூக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டேன். மட்டன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டேன். இப்போது வந்து நம்மளுக்கு 15 மினிட்ஸ் மேலே போயிட்டுருக்கு.
அதனால் நம்ம வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த கோழிக்கு நீங்கள் கோழிக்கு கேட்டுகிட்டே இருந்த மாதிரி இருக்குது. கோழி அதனால தான் கத்திகிட்டே இருக்குது. அதனால் கோழிக்கு சாப்பாடு போட்டு போயிடலாம். பிறகு மிஸ் பண்ணுவாங்க. அதனால் அந்த சாப்பாடு மட்டும் வந்து இதுவும் இந்த ஃபார்மேட்டில் உள்ளது தான். நான் தான் இதுவும் திருடிட்டு வந்துட்டேன். சரி, இது அப்படியே திறந்தால் எல்லாமே வந்து உள்ளே வரும். பார்த்தீங்களா, எல்லாமே உள்ளே வரும். இப்போ எல்லாத்துக்கும் ஃபுட்டு கொடுத்துடலாம். இப்போ ஒன்று ஃபீடு இருக்குல்ல, இந்த கீழே ஃபீடு கட்டும். இந்த ஃபுட்டு இருக்குல்லன்னா நம்ம வந்து ஈஸியாக கொடுத்துடலாம். இது என்னன்னா ஹைலைட்டு, இப்போ வந்து நீங்கள் ஒரு கோழி வச்சுட்டு நீங்கள் எல்லாமே பண்ணக்கூடாது. நீங்கள் நிறைய ஒரு கோழி வச்சுட்டு நீங்கள் கோழி குஞ்சு வரணும்னு பார்த்தீங்கன்னா அது வராது. அட் நாட் பாசிபிள். இப்போ வந்து நீங்கள் வந்து ஜோடியாக விடணும். 2 கோழி வாங்கி எடுத்துருவாங்க. ஜோடியாக விட்டால் தான் வந்து ரெண்டுமே வந்து குட்டி போடும். இப்போ பாருங்கள், நானும் ட்ரை பண்ணேன், அதனால வரல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறையா கோழி இருக்குது. முந்தி இதே மாதிரி தான் வச்சுருந்தேன். 9-10க்கு மேலே வச்சுருந்தேன். எல்லாம் க்ரீப்பர் வந்து போட்டுட்டு ஒரு 5 கோழி மேலே செத்துருச்சு. அதனால வந்து நான் வந்து ப்ளேஸ் ஃபுல் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வீட்டே இல்லை. அதனால கோழி நம்மளை கண்டுக்காது. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க வீட்டு எடுக்கலான்னு பார்த்தா வீட்டு வரவே மாட்டேங்குது. சரி, இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தா கோழி கூட்டை திறந்து விடுறது வேறு வழியே இல்லை. இப்போ நீங்கள் திறந்து விடலான்னு கேட்டிங்கன்னா திறக்க முடியாது. திறந்து எல்லாமே ஓடும். எப்படியும் நான் வந்துட்டேங்க. சரி, சாயங்காலம் ஆக போகுது. நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இப்போ வந்து ஒருத்தவங்க 2 பேரும் எங்ககிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. நாங்கள் லாஸ்ட்டாக வரும்போது வீடியோ மக்கள்கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க வந்து வீடியோவில் ஃபேஸ் பண்ண முடியாது. ஆனால் வந்து அவங்க வீடியோ வந்து பேச போகிறாங்க. இப்போவுமே கூட நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க வெக்கப்படுறாங்க. ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா என் தம்பி, இன்னொருத்த பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு. ஓகே, இப்போ சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.